ஆனால் மறுபடியும் சொல்றேன், மாணவர்கள் நீங்க நினைச்சீங்கன்னா ஆட்சி மாற்றம் வரும். இல்லை எவ்வளோ உதாரணம், உலகத்தில் எவ்வளோ உதாரணம் இருக்கு. மாணவர் நினைச்சாலே ஆட்சி மாற்றம் வரும். கடந்த ஆண்டு பங்களாதேஷில் ஆட்சி மாற்றம் யாரால? உங்களை போன்ற மாணவர்களால் வந்தது. அதற்கு முந்தைய ஆண்டுல நேபாளில் ஆட்சி மாற்றம் வந்தது யாரால? உங்களை போன்ற மாணவர்களால. அதுக்கு முந்தைய ஆண்டு இலங்கையில் ஆட்சி மாற்றம் வந்தது யாரால? உங்களை போன்ற மாணவர்களால. அப்போ ஒரு நாட்டினுடைய ஆட்சியே மாற்றக்கூடிய தகுதி திறமை உள்ளவர்கள் மாணவர்கள். தமிழ்நாட்டில் முடியாதா? உறுதியா முடியும், உங்களால முடியும். அது அவசியமா நீங்க செய்யணும், உங்களுடைய எதிர்காலத்தை கருதி. ஆல் தி ஸ்டூடெண்ட்ஸ் should be selfish. செல்ஃபிஷ்னா என்ன? சுயநலமா இருங்க மாணவர்கள். ஏன் சுயநலமா கேட்கிறேன்? உங்களுக்கு நல்லாட்சி வந்தா நீங்க நல்லா இருப்பீங்க. அந்த சுயநலம் ஒவ்வொரு மாணவருக்கும் வரணும். இப்படி தகுதி இல்லாத, திறமை இல்லாத ஊழல் ஆட்சி, சாராய ஆட்சி, கஞ்சா ஆட்சி செய்கின்ற திமுக ஆட்சி போன்ற துரத்தி அடிங்க, விரட்டி அடிங்க. வெற்று ஆட்சி, விளம்பரம் ஆட்சி, விளம்பரம், பொய்ய 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 சொல்லி சொல்லி கோயபிள்ஸ் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. என்ன நடக்குதுன்னு தெரியாது, எழுதி கொடுத்து படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இதே தமிழ்நாட்டில் இதே திமுக 1967 எப்படி ஆட்சிக்கு வந்தது? உங்களை போன்ற மாணவர்களால் தான் ஆட்சிக்கு வந்தது. அப்போ மாணவர்கள் என்ன பண்ணாங்க? 64, 65 என்ன பண்ணாங்க தமிழ்நாட்டில்? அப்போ மொழிப்போர், இரண்டாவது மொழிப்போர் மாணவர்கள் நடத்தினாங்க. திமுக நடத்தல, மாணவர்கள் நடத்தினாங்க. திமுக அதுல ஸ்டிக்கர் ஒட்டிட்டான். எப்பயுமே ஒட்டுவானுங்களே ஸ்டிக்கர், வேற யாரோ பண்ணது, இவங்க ஸ்டிக்கர் ஒட்டினது. திமுக மாணவர்கள் தன்னந்தனியா சுயம்பாக அவர்கள் பொங்கி எழுந்து இரண்டாவது மொழிப்போர் தமிழுக்காக, நம் தமிழுக்காக மிகப்பெரிய போராட்டம் நடந்தது, கலவரம் நடந்தது, எவ்வளவு துப்பாக்கி சூடு நடந்தது. இதை திமுக காரன் பயன்படுத்திக்கிட்டு அதுல ஸ்டிக்கர் ஒட்டி நாங்க தான் சொல்லி 67 ஆட்சிக்கு வந்தாங்க.